ஹாப்பி மார்னிங் கைஸ். நமஸ்தே. இன்னைக்கு பார்த்தோன்னா வர்னால 2 மேஜர் கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னன்ட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா ஏபிஎஸோட வார்னிங் லேம்ப் ஷோ ஆகும். எதனால் ஏபிஎஸ் வார்னிங் லேம்ப் ஷோ ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்ததுல ரியர் லெஃப்ட் ஏபிஎஸ் சென்சார் ஃபால்ட்டில் ஷோ ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ரேட் பைட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணோம். எந்த ஒரு ரேட் பைட்டும் இல்லை. ரியர் லெஃப்ட் தான் ஃபால்ட்டுன்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ஸ்கேனிங் டூலை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்கேனிங் டூல் இல்லாமல் இந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்கேனிங் டூலில் பார்த்தோன்னா வீல் ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதிலே இருக்கும். ஸோ எந்த வீல் ஃபால்ட்டோ அந்த வீலை செலக்ட் பண்ணிவிட்டு வீலை ஜாக்கி போட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு வீலை ரொட்டேஷன் பண்ணோன்னா வீல் ரொட்டேட் ஆகிற ஸ்பீடு நம்மளுக்கு அந்த ஆப்ஷனில் ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்ததுல ரியர் லெஃப்ட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ வர்னால பார்த்தோன்னா ஏபிஎஸ் சென்சார் வீல் ஹப்போட தான் இன்பில்டாக வரும். ஸோ அதை நியூ ஒன் பர்ச்சேஸ் பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு அகைன் வீலை ஸ்பின் பண்ணி பார்த்தோன்னா வீலோட ஸ்பீடு அதில் ஷோ ஆகுது. அப்புறம் என்ன, ஃபால்ட்டு கிளியர் ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டை வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு போகலாமா? செகண்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா ஸ்டேரிங் திருப்பும் போது அப்நார்மல் நாய்ஸ் ப்ளஸ் பார்த்தோன்னா ஸ்டேரிங்கை திருப்பும் போது லைட்டாக ஸ்டக் ஆகி திரும்பும். ஸோ இது எதனாலன்னு செக் பண்ணி பார்த்ததுல பவர் ஸ்டேரிங் மோட்டர் தான் ப்ராப்ளம். இந்த பவர் ஸ்டேரிங் மோட்டர் பார்த்தோன்னா ஹோண்டாயோட ஓஇ ஸ்பேர். இந்த மாதிரி மேஜர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஓஇ ஸ்பேர் யூஸ் பண்ணாதான் கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா சால்வ் ஆகும். நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளில் ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்தாச்சு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுல ஸ்டேரிங்கில் இருந்த கம்ப்ளைண்ட்டும் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெஹிக்கிளோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. வெஹிக்கிளை ஜென்ரலாக செக் பண்ணி பார்க்கும்போது ஃபேன் பெல்ட் பார்த்தோன்னா கட் ஆகிற ஸ்டேஜிலே இருக்குது. ஆயிலோட கண்டிஷன் செக் பண்ணி பார்த்ததுல ஆயிலோட கண்டிஷனும் ரொம்ப பேடாகவே இருந்ததுனால கஸ்டமர்கிட்ட ஆயில் சர்வீஸ்க்கும் அப்ரூவல் வாங்கியாச்சு. வர்னாக்கு பார்த்தோன்னா ஆல்டர்னேட் பெல்ட், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், கேபின் ஃபில்டர் அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா 5W30 கிரேட் சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் சர்வீஸ் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு விஷயம் பண்ணணும், அதுதான் கிலோமீட்டர் ரீசெட். வர்னால எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு சர்வீஸ் ரிமைண்டர் ஸ்டிக்கரையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.